கொஞ்சம் பால் விட்டு இந்த ஜாதிக்காவை நல்லா இப்படி தேய்ச்சிடணும். நல்லா தேய்க்கணும். கொஞ்சம் பால் விட்டு விட்டு தேய்க்கணும். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்படி நல்லா தேய்க்கும் போது இது முக்கியமாக இந்த ஜாதிக்காய் பரு இந்த பொரிஞ்சது அதெல்லாம் குறைக்கக்கூடியது. கொஞ்சம் லேசாக போட்டோன்னே ஒரு சின்ன இரிட்டேஷன் இருக்கும், லேசாக ஒரு பேர்னிங் சென்சேஷன். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாலை எடுத்துக்கிறோம். இது பாருங்கள் இப்படி வருதா. நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணியிருக்கேன் நான், இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் திரும்ப அப்ளை பண்ணுறேன். ஏன்னா கவிதா கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்குது, அதாவது டேண்ட்ரஃப்னால, அவளுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால இந்த பிம்பிள்ஸ் வருது. இதை பாருங்கள், இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டோமா. அதில் இந்த கண்ணம், இந்த கன்னத்துலலாம் பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இடம் லைட்டாக ஒரு எரிச்சல் இருக்கு, பர்னிங் சென்சேஷன் இருக்கும், அது கொஞ்சம் இருக்கும். இந்த கன்னத்துலலாம் உங்களுக்கு பொரிஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் அப்ளை பண்ணுறேன் நான். ஃபுல் ஃபேஸ் போடக்கூடாது. எந்த இடத்துல பொரிஞ்சிருக்கு, எந்த இடத்துல பிம்பிள்ஸ் இருக்குது, அந்த டிப்லெல்லாம் போட்டு அதை தான் கிளியர் பண்ணணும். ஃபுல் ஃபேஸ் எல்லாம் போடக்கூடாது. இவங்களுக்கு ஃபுல்லாக நெத்தி பூரா இருக்கிறதுனால தான் நான் நெத்தி பூரா அப்ளை பண்ணியிருக்கேன் கவிதாவுக்கு. பட் உங்களுக்கு பிம்பிள்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல டிப்பில் மட்டும் வச்சா போதும். அதே மாதிரி பொரிஞ்சிருக்கும் இல்லையா, ஃபேஸ் எல்லாம் அப்படியே பொரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டேண்ட்ரஃப்னால அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சிங்கன்னா அப்படியே அமைங்கிடும். நீங்கள் பார்த்தீங்களாவே தெரியும். இது இப்போ அப்ளை பண்ணியிருக்கோமா, ஒரு 2 hours அப்படியே விட்டுறணும். நம்ம 1 to 2 hours விட்டுட்டு நம்ம அப்புறமா வாஷ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஹென்னாவும் இது வாஷ் பண்ணும்போது டைம் கரெக்டாக, நல்ல டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஹென்னா வாஷ் பண்ணும்போது பின்னோக்கி தலையை அலசிடணும். அதான் முன்னோக்கி சைடு எஃபெக்ட்ஸ் வராதுல்ல, சைடு எஃபெக்டே வராது. எப்படி இது ஜாதிக்காங்கிறது ஹெர்பல். நம்ம இப்போல்லாம் பார்லரில் ப்ளீச்சு அதெல்லாம் போடுறோம் பிம்பிள்ஸ்க்கு. பட் இது நம்ம கை வைத்தியம். மேபி நம்ம கை வைத்தியம் பண்ணும்போது ஈஸியாக கிளியர் ஆகிடும். இந்த பரு நீங்கள் பாருங்கள், பரு அப்படியே குறைஞ்சி போயிடும். பருவே உங்களுக்கு அப்படியே அமுங்கி அந்த கருப்பாகவும் ஆகாது. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். ஜாதிக்காயில் கருப்பாகாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சொல்லுங்கள். அது பிம்பிள் டிப்ஸில், ஃபுல்லாக பிம்பிளோட டிப்ஸில் பொரிஞ்ச அந்த மாதிரி இடத்துல தான் வைக்கணும். ஃபுல் ஃபேஸ் போடக்கூடாது. ஓகேவா. இவளுக்கு இருக்கிறதுனால அந்த கன்னத்தில் பாதி நெத்தியிலலாம் இருக்கிறதுனால தான் போட்டிருக்கேன். ஓகேவா. ஓகே, நீங்களும் போட்டு பாருங்க, ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ. சரி. ஸோ நம்ம ஆஃப்டர் வாஷ் பார்க்குறோம் பாருங்கள், நல்லா அமுங்கிருக்கு பாருங்கள் நம்மளோட பிம்பிள்ஸ்லாம். ஸோ இது நல்லா முட்டாதது, இப்போ நல்லா சின்னதாக எடுத்து பாருங்கள். இதுவும் அமுங்கிருக்கு. இந்த சைடு கண்ணு ஃபுல்லாக நமக்கு அமுங்கிருக்கு. ஸோ ஜாதிக்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹென்னாவும் நல்லா கலர் வந்திருக்கு. 4th sitting போகிறோன்னா பாருங்கள், அப்படியே கலர் எதுவும் மாறல, அப்படியே தான் வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.